بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منكما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك هم الألباب أطيعوا الله وأطيعوا الرسول ஏகநாயகன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தில் அதுவும் யௌமுல் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஜுமா தினத்தில் முதல் ஜுமாவிலே குறித்த நேரத்தில் இறையிடத்திலே ஒன்று இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் கிருபையும் நேசமும் பாசமும் உண்டாகட்டும் சுத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் அல்லது ஜன்னாத்துல் நயீமிலே பேசுகின்ற என்னையும் எனது குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் ஒன்றிணைப்பாளராக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜுமா உரையினை ஆரம்பிக்கின்றேன். 30 அல்லது 29 பூர்த்தி செய்யக்கூடிய ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அன்பானவர்களே, ரமலானை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து இரவு பயானும் கூட ஞாபகப்படுத்தியிருப்பார்கள். நாம் அதிலிருந்து பிரித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சும்மா திருமறை குரானை பொறுத்தவரை ரமலானுடைய அந்த ஆயத்தை நினைவுறுத்திவிட்டு 4 வகையினர் திருமறை குரானை சொல்லி காண்பிக்கிறார். அதே போன்று நோன்பு விஷயமானாலும் சரி, பழி திருநாள் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கியத் என்று சொல்லக்கூடிய அதுவானாலும் சரி, அல்லாஹ் அந்த இடத்திலும் இந்த நோன்பு வசனத்திலும் சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறான் என்று சொன்னால் கடைசியாக சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே 650-700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 700 கோடி மக்களும் நான் உண்ணாமல் பருகாமல் வாழ்கிறேன் என்று சொன்ன காலத்தினால் அல்லாஹ்வுடைய அரசு மீறவோ அல்லது தாழ்ந்தவோ போவது கிடையாது. அவன் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். நாம் உண்ணாமலும் பருகாமலும் கெட்ட பேச்சுக்களையும் விட்டு நோன்பு நோக்குறோமே, இதன் மூலமாக அல்லாஹ் விரும்புவதெல்லாம் சுய மரியாதையும் சுய ஒழுக்கத்தையும், இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக எல்லா நிலையிலும் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு
உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப நோன்பு என்ன என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். உண்ணாமல் இருந்து கழிக்கக்கூடியவர்களால் நாம். ஆனா அந்த நோன்பை சில நபர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள், உறங்கி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே உண்ணாமல் இருந்து கொண்டு இபாதத்திலே ஈடுபடாமல் சகருடைய நேரத்தில் மட்டும் உண்டுவிட்டு இஃப்தாருடைய நேரத்திலே உணவு விட்டு மீண்டும் தன் பணிகளை செய்யக்கூடியதாக கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம 4 வகையினர்கள் யார் என்று பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானில் நாம் எந்த வகையினராக இருந்து கொண்டிருக்கிறோம்? இது ஒரு சுய பரிசோதனை தான் அன்பானவர்கள். திருமறை குரானை பொறுத்தவரை ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், அந்த வசனத்தை 40 கூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து. ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வசனம், ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ், இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே நிற்பதற்கு முன்னால், அரசாத்தில் கியாமாவிலே நாம் நிற்க போகிறோம், எல்லோரும் நிற்க போறோம். அந்த நீதிமன்றத்திலே நிற்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எந்த அடிப்படையில்? தன்னுடைய பேச்சு, தன்னுடைய இபாதத், தன்னுடைய நோன்பு, தன்னுடைய சதக்கா, தன்னுடைய பார்வை, தன்னுடைய ஹலாலான வருமானம், எதுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே விசாரித்துக் கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ், மீண்டும் அல்லாஹ் சொல்கிறார், இறைவனை பயந்து கொள்ளுங்கள். காரணம், அந்த இடத்திலே பரிந்துரை பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அவரவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியதாக இருப்பார்கள். அவன் செய்த அவனுக்கு ஏற்றவாறு கூலி கிடைக்கும், தீமை செய்தால் தண்டனை உண்டு. அப்படி என்றால் அரசாத்துல் கியாமாவிலே இந்த நோன்பை குறித்து அல்லாஹ் விசாரிப்பார். மற்ற இபாதத்தை போலல்ல இந்த ரமலானுடைய நோன்பு. அன்பானவர்கள், நிறைய செய்திகள் இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் போல. ரமலானிலே நாம் எந்த வகையினராக இருக்கிறோம் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். முதல் வகையினர் பார்க்கலாம், ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் எத்தனாவது மாதம்? 9வது மாதம். இதற்கு முன்னால் கடந்த மாதம் எது? சௌவால் தீபம். அதற்கு முன்னால் ரஜபு வந்திருக்கிறது. முகரத்திலிருந்து துல்ஹஜ் வரை 12 மாதங்கள். அதிலே 9வது மாதம் தான் ரமலானுடைய மாதம். இந்த முதல் வகையினர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஏனைய 8 மாதம் இருக்கிறது ரமலானுக்கு முன்பால், அதே போன்று ரமலானை பயன்படுத்துவார். ரமலானுக்கு பிறகு சவ்வால் ஆகட்டும், துல்ஹஜ் ஆகட்டும், இதான் மாதம் வந்து அந்த மாதம் தான். அப்படியே மாதம் கடந்து போகட்டும் என்று கடந்து போடக்கூடிய நம்மளிடத்தில் இருக்கிறார்கள். தொழில் இருக்காது, இபாதத் இருக்காது, நோன்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லா மாதம் வருதல்லவா, அதே போன்றுதான் இந்த மாதம். இது ஒரு சாரா, இந்த ரமலானை பாழாக்கக்கூடியது. இரண்டாவது சாரா இருக்கிறார், நம்ம கோடை காலத்துல இருக்கிறோம், கடுமையான வெப்ப காலம் தொடங்கிடுச்சு. திடீர்னு மழை பெய்யக்கூடிய இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த கோடை காலங்களில் எல்லாம் மிருகங்கள் எல்லாம் நிலங்களை தேடி பதுங்கிக் கொள்ளும். அதுல ஒரு ஜீவன் தான் இந்த தவளை. கொஞ்சம் உழுக்குத்தான் இருக்கலாம். நான் என்னையே உதாரணம் சொல்லிக்கிறேன், அடுத்தவர்கள் சொல்ல. காரணம், அடுத்தவர்களை சொல்வதை விட என்னையே உதாரணம் சொல்லிவிடலாம். தவளை இருக்கிறதல்லவா, இந்த தவளை என்ன செய்யும் தெரியுமா? ஒன்றில் போய் அமர்ந்து திடீர் மழை பெய்த உடனேயே சந்தோஷத்திலே வெளியே வந்துவிடும். வெளியே வந்த உடனே இந்த தவளை என்ன செய்யும்? வெறுமனை இருக்குமா சொன்னால் கத்தும். பக்கமலையா கத்திக்கொண்டே இருக்கும். இந்த மழையின் காரணமாக, அந்த சந்தோஷத்துக்காக. அதே போன்றுதான் கத்தி விட்டு சென்று விடும். மழை நினைச்சா முடிஞ்சு போயிடும், திடீர்னு வரும், கத்தும் போயிடும். அதே போன்று இந்த 2வது வாங்கி ரமலான் வந்த உடனே திடீர்னு வருவாங்க. பக்கமா இல்லையா? திடீர்னு வருவாங்க, அங்க இங்க இங்க இங்கே வருவாங்க. நேரம் வருவாங்க. வந்தா தொழுதில் இருக்கிறாங்கன்னு கேட்டா, ரமலான் என்பது தொழாத மனிதரை தொழுவதற்குண்டான ஒரு மாதம். அது கொஞ்சம் மாதி இறைத்து வரும். இவங்க எப்படி கேட்டா, நேரம் பள்ளிக்கு வருவார்கள். பள்ளிக்கு வந்து அப்படியே பள்ளி எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்பாங்க. புதுசப்படி இருக்கட்டும்,
வந்து குறைகளை கண்டு கொண்டிருப்பார். இதன் எப்படி இருக்கு, அதற்கு இருக்கு. அவர் கூச்சுகிறத பார்த்துள்ள அவர்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து அப்பதான் உள்ள வருவார்கள். எப்படி இந்த தவளை மலையை சந்தோஷத்துல கத்துதே, அதே போல பார்க்க நம்மளே பார்ப்போம். ரமலான் வந்தாலும் போது வந்து கத்தி குருவாளுக்கு போயிடும். வருவார்கள், கொஞ்ச நேரம் கத்துவார்கள். தவளை போல மழைகின்ற உடனேயே அந்த தவளை எப்படி போகிறதோ அதே போன்று ரமலான் முடிச்சா சிவத்திருத்த பந்தை போல ஒரே ஓட்டம். பின்னால பள்ளிக்கு வருவதும் கிடையாது, ஒன்று கிடையாது. இது ரமலானிலே இரண்டாவது வகை. மூன்றாவது வகையில் இருக்கிறார். மூன்றாவது வகை யார் தெரியுமா? ஏழைய மாதங்களிலே தொழ மாட்டாங்க. இந்த ரமலானில் மட்டும் பிரத்யேகமாக வழக்க வழியில் ஈடுபடுவார். இந்த ரமலானில் மட்டும் நோன்பு மாதம் நோன்பு நோக்கணும், இபாதத்து செய்யணும். இது அந்த மாதத்திலே கடமையாக்கப்பட்டதுதான். இரவு நேர தொழுகையில தொழுதாக்கள் ஒரு ராகத்திற்கு எனக்கு மற்ற தொழுகையை விட அந்த இரவு நேரத்தை சில பார்க்கலாம். நான் 30 நாளும் எப்படி இரவு நேர தொழுகையில நான் நின்று தொழுதுருவேன். அல்லாஹ் நாடுகள் கூடி அந்த ஒரு மாதத்துல பள்ளியில வந்து இபாதத்து செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள், இபாதத் செய்வார்கள். சப்பால் ஒன்று குறை பார்த்த உடனேயே நம்முடைய இபாதத்தை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி வீசிடுவார். பாத்திரமா கேள்வி ஒண்ணு முடிஞ்சதுமே அடுத்த ரமலான் குறை வந்தா தான் வருவான் இபாதத்து செய்வது. நம்ம பார்ப்போம், ஆச்சரியப்படுவோம். அந்த ஒரு மாசம் அவர்கள் அப்படியே இபாதத்தை யாருக்காக காட்டுகிறார்கள், எவருக்காக காட்டுகிறார்கள், என்ன நோக்கத்துக்கு, விளம்பரத்துக்காகவா பார்க்கலாம். இது மூன்றாவது வகையினர். இப்ப 2 3 சொல்லியாச்சு. நான்காவது வகையில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா? முஹர்ரம் மாதத்திலிருந்து துல்ஹஜ் மாதம் வரை இபாதத் செய்து கொண்டே இருப்பாங்க. ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் ரமலானிலே அந்த இபாதத்தை அதிகப்படுத்துவார். எல்லா நேரத்திலும் தொழுகை இருக்கிறது, எல்லா மாதத்திலும் சும்மா இருக்கிறது, வணக்க வழிபாடு இருக்கிறது. முஹர்ரம் மாதத்திலிருந்து உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லிவிட்டார், மாதங்கள் எண்ணிக்கை 12 என்று சொல்லிவிட்டார். எல்லா மாதத்திலும் இபாதத் செய்வார்கள். எல்லா மாதத்திலும் எல்லா நாட்களிலும் சுபமுடைய தொழில் வருவார்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தவிர்த்து கொள்வார்கள். ஏதோ உடல் ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக நோய் ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் யப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸன் அமலா. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது நாம் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல், நாம் தான் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். எதற்காக தெரியுமா? உலகத்திலே நற்செயல் செய்யக்கூடியவர்களை சோதிப்பதற்காக யார் அழகானவர் என்று சோதிப்பதற்காக நாம் ஏற்படுத்துகிறோம். அப்ப சொல்லுகிற உள்ளத்துல கைவிட்டு சொல்லுகிற, நான் அழகானவனா அல்லது அசிங்கமானவனா? ரமலானுடைய வார்த்தை. நான் இந்த ரமலானிலே அல்லாஹ்வுக்காக தொழுகிறேனா அல்லது பிறருக்காக நான் தொழுகிறேனா? நான் இந்த உலகத்திலே சதக்கா கொடுப்பது அல்லாஹ்வுக்காகவா அல்லது உலகத்தினுடைய பாராட்டுதலுக்காகவா? நான் இரவெல்லாம் நின்று வணங்குகிறேனே, அது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காகவா? இல்லை, ஏதோ மாதத்திலே வருடத்திலே ஒரு மாதம் வருகிறது, அந்த மாதத்திலே வந்து விட்டோம், பிறந்து விட்டோம், தொழுதாக வேண்டுமே என்று அதற்குள்ளே தொழுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மரணத்தை பொறுத்தவரை தவிர்க்கவே முடியாது. சிந்திச்சு பாருங்களே, கடந்த ரமலானிலே நமக்கு உணவு சமைத்து கொடுத்த தாயார் இருப்பார்கள், நம்மோடு உறவாடிய மனைவி இருப்பார்கள், நம்முடைய தேவை நிறைவேற்றிய தந்தை இருப்பார்கள், நம் கொஞ்சம் குழாவிய பிள்ளைகள் இருப்பார்கள், உறவு இருப்பார்கள், நட்பு இருப்பார்கள். இப்போது கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன், யாரோ ஒருவர் நம்மிடத்திலிருந்து மிஸ் ஆயிருப்பார். இருக்குங்களா இல்லையா? ஏன் நேற்று எடுத்து பாருங்களேன், அவர்களுக்கு கிடைக்காத ரமலான், அவர்களுக்கு ஒருபோதும் எதிர்பார்க்காமல் தவிர்த்து விட்டப்பட்ட ரமலான், பாவங்களை மன்னிக்கப்படுகின்ற, அமல்களுக்கு எண்ணிலடங்கா கூலிகள் கொடுக்கப்படுகின்ற, சுவனம் அலங்கரிக்கப்படுகின்ற, மூர்க்கத்தனமான சைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்ற
நாம் செய்யக்கூடிய கடைசி இருக்கிறதை 10 லைலத்துல் கத்ர் சொல்லுவாங்க. அந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த 1000 மாதங்களுடைய சிறப்பு, அந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பட்டியலிட்டை கொண்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அருள் நிறைந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் நம்மோடு பயணித்த தாய்க்கோ தந்தைக்கோ பிள்ளைக்கோ சக நட்புக்கோ உறவுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். சிந்திச்சு பாருங்க. வரக்கூடிய ரமலான் இருக்கிறோமா தெரியும், வரக்கூடிய ரமலான் நம்ம இருக்கிறோமா தெரியும். நம்முடைய வாழ்நாளிலே எத்தனை ரமலான் கலந்திருக்கிறது? ஒரு சுய பரிசோதனை, ஒரு சுய பரிசோதனைங்க. என்னுடைய வாழ்க்கையில எத்தனை வருடம் ரமலான் கலந்திருக்கிறது? எனக்கு ஒரு 30 கலந்திருக்குமா, ஒரு 40 கடந்திருக்குமா, அல்லது 25 கடந்திருக்குமா, அல்லது 10 வருடம் கிடைத்திருக்குமா? இந்த 10 வருடம் எடுத்துக்கொள்வோமே, எனக்கு கிடைத்த 10 வருட ரமலானில் என்னிடத்திலிருந்து எந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்தினேன்? கடந்த ரமலான் நம்ம இரவு போட்டிருப்போம், கடந்த ரமலான்ல இரவு வழக்காக வழிபட்டிருப்போம், கடந்த ரமலானிலே சமர்ப்பண செய்து அந்த ரமலானுக்கு பிறகு இந்த ரமலான் வரை என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீமையை நான் அகற்றிவிட்டேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சுபூனுடைய தொழில் ஒரு வாரம் கரெக்டா நம்ம தொழுது சொல்ல முடியுமா? கடந்த ரமலானோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சுபூனுடைய தொழுகை வானவர்களால் பதிவு செய்யப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டு என்று சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாலிகான மனைவியின் கணவனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஸ்திரீகளே பெண்களே கவனமாக கேளுங்க. சில பெண்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாத்த பெண்கள், அல்லாஹ் பாதுகாத்த பெண்கள் இருக்கிறார்கள். இந்த ரமலானை பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். சில பெண்கள் அடுப்பறையிலே இருந்து ரமலானை மாதமா சாப்பிடலாம், சகருடைய உணவு இஃப்தாருடைய சாப்பிடலாம். நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா? வஜ்ரு முடிஞ்சு இஃப்தார் நேரம் வரும் பொழுது, இஃப்தார் வரப்போது நோம்புகளுக்கு என்ன பிரசனா வைக்கணும், நம்ம சிந்தனை அப்படித்தான் இருக்கு. நான் இன்னைக்கு தொழுகை நான் அதிகப்படுத்துவேன், அந்த சிந்தனை வருதா நமக்கு? உணவு என்ன? பெண்கள் அதை கேட்டு கேட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு திறக்கக்கூடிய நேரத்தில் பிரார்த்தனை இருக்கிறது, அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரார்த்தனை கூட சில பெண்கள் குடும்பத்திற்கு சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக அடுப்பில் இருந்து கொண்டு வாங்கி சத்தம் கேட்கும் பொழுது அந்த பேரித்தவர்கள் உண்ணக்கூடிய ஒரு அவலையை நம்மால் காண முடியும். பார்க்கிறோம், இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா? இபாதத்துண்டான மாதம் இந்த மாதம். சில நபர்கள் இந்த ரமலானை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா? உண்டே பயன்படுத்துறாங்க. அதை விட அதிகமாக ரமலான் ஒன்றும் சதுருக்கு விதவிதமாக சாப்பிடும். ஏன்னா அந்த நேரத்தில் சாப்பாடு சீக்கிரம் இருக்காது, அதுக்குள்ள கொஞ்சம் ஐட்டங்கள் எல்லாம் நிறைய வச்சிருக்கும். மற்ற நேரத்துல கொஞ்சமா சாப்பிட்டு இருப்போம். அந்த நேரத்துல வர்க்கத்திற்கு நம்ம சொல்றோம், அது ஒரு பேரித்தமா சாப்பாடு வர்க்கத்து தான், உணவே வர்க்கத்து இருக்கிறது. நமக்கும் இறைமறுப்பார்கள் யூதர்களுக்குள்ள வித்தியாசம் உள்ளது, நசாராக்களுக்குள்ள வித்தியாசம். சத்துரு உணவு உள்ளது, உண்ணத்தான் ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. உண்ணுட்டு படுன்னு சொல்லல, நம்ம நல்லா உண்ணுட்டு கரெக்டா மற்ற பள்ளிகள் எல்லாம் ரசூலா காமிச்சு தர வழிமுறைகள் முன்னாடியே, இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நோன்பு நியத்து சொல்லிடுவாங்க. நமக்கு வாழ்ந்து கொடுக்குற வரைக்கும் அனுமதி இருக்கு, வாழ்ந்து கொடுக்குற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படா வாழ்ந்து மாட்டிக்கிட்டே இருக்கும். 5:20 வாழ்ந்து கொடுக்குறாங்க, 5:19 கொஞ்சம் பேர் எஸ்டா எல்லாம் முடிச்சுட்டு லைன்ல வந்து நிக்குவோம். லைன்ல வந்து நின்றுட்டு என்னத்தை சாப்பிட்டோம் நமக்கு தெரியாது, வாயிலிருந்து வந்துகிட்டே ஊத்துக்கிட்டே இருப்போம். பாக்குறமா இல்லையா? உண்டு கழிக்கக்கூடியது. சகுனுடைய நேரத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உண்டுட்டு தொழுது துவா செய்ய சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க. அந்த பிரார்த்தனை செய்யறதுக்கு நேரம் போகுது. நம்மளுக்கு நேரம் 4 மணி ஆச்சா, வீட்டுல மனைவி 3 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. பாவம், அவங்க உண்மையிலே பாவம், உறக்கம் இல்லாமல் கழிப்பார்கள். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேலை செஞ்சு கொடுக்கலாம். நோம்பு திறக்கக்கூடிய நேரத்துல மனைவியின் பிள்ளைகளை அம்மா வச்சுட்டு, இவ்வளவு நேரம் எனக்காக ஒரு சமைத்து கொடுத்தாயே, இந்த நோம்பு திறக்கும் ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து பிச்சு இந்தா நீ சாப்பிடுமா அப்படின்னு விட்டு மனைவிக்கு, அது கல்யாணம் முடிச்ச அந்த நாளா இருந்தாலும் சரி, 60 வயசு நம் வயதானதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் கூட எடுத்து ஒரு கவனம் எடுத்து சாப்பிடு சொல்லி பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய மனைவியுடைய வாயிலே ஒரு கவனம் உணவு ஊட்டுவது சதக்கா சொன்னார்கள். அவளுக்கு எல்லாம் வைக்கணும், நமக்கு அவங்களுக்கு நமக்கு எனக்கு எல்லாம். அதுக்குத்தான் நீ இருக்கிறீல்ல, இன்னும் வேலைக்காரி போல ஒரு அடிமைத்துவத்தை போல அவர்களும் பலன் செய்ய வேண்டாமா? சிரிச்சு பாருங்களேன். சரி உண்டாச்சு, உண்டுட்டு பள்ளிக்கு வரோம்,
பள்ளிக்கு வந்து சுபுடைய பிறகு ஓதுவது குறிப்பாக ரமலான் சிறப்பு. நம்ம தூக்கமப்பட இருப்போம், சரி போய் குளிக்கிறோம். சில பேருக்கு உறக்கத்தை எப்படி கிடைக்கிறாங்க தெரியுமா? நொம்பது வரைக்கும் தூங்கணும். ஏன்னா நோம்பாளி தூங்குடா அது ஒரு இபாதத்து. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நோம்பாளி தூங்குறாங்க விட்டுருங்க. ஆனா நோம்பாளி எது வரைக்கும் தூங்குவாரு? மக்ரிப் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாரா? சுபுவிலிருந்து மக்ரிப் வரைக்கும் பார்க்கிற சில நபரை பார்க்கலாம், உண்டு விட்டு வீட்டுல போய் ரூம்ல போய் படுத்துட்டாங்க இல்லையே, தூங்கிக்கிட்டே இருப்பான். நபர் பார்த்து அசர் பார்த்து 5:30 மணி 6 மணிக்கு அப்படியே மெதுவா வருவான். அப்பதான் விடுதலை போல இளைய சமூகங்கள்ல இன்றைக்கு ஏனோ தானோ என்று பள்ளியில வந்து தொண்டு விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் இவ்வாதத்துல முக்கியம் கொடுக்கக்கூடிய இந்த மாதம் இதுதான் எனக்கு கடைசி என்ற சிந்தனை வைத்துக் கொள்ளுங்களேன். இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க போக மாட்டேன் என்ற நிலை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அடுத்த ரமலானுக்கு கிடைக்காத தெரியாது. எங்க உம்மாக்கு என்னுடைய வாப்பாக்கு யாருக்கு கிடைக்கிற எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய உம்மாக்கு என்னுடைய வாப்பாக்கு கபரை விசாலமாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை கேட்கக்கூடிய தருணமாக தௌபா மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம், தௌபாவுடைய மாதம் இந்த மாதம். நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் இரு கைகளை உயர்த்தி நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு, குழந்தை இல்லையா அல்லாஹ்விடத்தில் கேட்க, மற்ற நேரத்தில் கேட்டாலும் இந்த மாதத்திலே கேட்க 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 அல்லாஹ் சொல்லுவார், மாணவர்களே என்னுடைய அடியான் கேட்டுக் கொண்டிருக்கிறான், என்னிடத்திலே கேட்கிறான், என்னுடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறான், நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதுக்கு தகுதியாளராகி விடுவேனே என்று அல்லாஹ்விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த அளவுக்கு மனம் வருந்தி சுஜூதிலே விழுந்து கேட்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சிந்திச்சு பாருங்க. அதே போன்ற சதக்கா கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். முறையாக இன்னைக்கு நம்ம செய்யாம இருக்கோம். பார்க்கலாம் எப்படி நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறீங்களா? குறை சொல்லல, நான் என்னைத்தான் சொல்லிக்கிறேன். அப்படி நான் என்ன பண்ணுவேன், நேர கஞ்சி எடுத்து வச்சு எல்லாம் எடுத்து வச்சிருவேன். சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் நோக்கு திறப்பதற்கு ஒரு பேரித்தமாக தான் இருந்தது. வரலாறு படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு பேரித்தம், 2 பேரித்தம் வரும். அதே கிடைத்து விட்டாலே மகிழ்ச்சி அடைவார்கள். அதே நேரத்தில் விவாதத்தை பொறுத்தவரை நம்மளால் வருகிறது என்று சொன்னாலே மகிழ்ச்சி. நம்ம நண்பர்கிட்ட சொல்றோம், போன வருஷம் ரமலான் பாலாக்கிட்டேன். எப்படி பாலாக்கல? வேலை வந்து பிஸி ஆச்சு. இந்த வருஷம் ரமலானுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி பேசி இருக்கணும். என்ன சொல்றதுப்பா, இந்த வருஷம் ரமலான்ல 30 இப்படி வச்சிருக்கோம். ஒரு தொழிலை மிஸ் பண்ணக்கூடாது. கடைசி 10 இருபத்திக்காப்பு நான் நெய்யத்து வச்சிருக்கிறேன் பாய். நெய்யத்து உள்ளத்தில் வைத்தால் போதாது, அதுக்கு உண்டான முயற்சி நம்ம எடுக்கணும். 30 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கிறோம். பத்திரமா இல்லையா? நான் 30 வருஷமா இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் வந்து ரமலானுக்கு கேட்டா அந்த நேரத்துல தொழில் அதிகமா முன்கூட்டி திட்டமிடுதல். ஏங்க நண்பரோட சேர்ந்து வெளியே சுற்றுவதற்கு என்ன பண்றோம்? ஒரு 10 நாள் டூர் அடிப்பதற்கு 10 மாசத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு வைக்கிறோம். அதுக்கு உண்டான காசு நம்ம சேமிச்சு வைக்கிறோம். ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு போக இந்த மாத்திரை அல்லாஹ் எனக்கு பொருளாதாரம் சொன்னா இருந்தாலும் வாரி வாரி பள்ளிக்காவுக்கு இன்னொரு காரியத்துக்காக நான் செய்யறேன். எனக்கு எவ்வளவு செஞ்சாலும் எண்ணி நடக்க கூடியது. குறிப்பாக பள்ளியோடு தொடர்பு இருக்கக்கூடியது. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மறுமை நாளை குறித்து நாம் பயணிக்கக்கூடியவர்கள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த அமல் நம் நோன்பு தொழுகை எல்லாம் அச்சத்தோடு பார்ப்பார்கள். அல்லாவுடைய நீதிமன்றத்தில் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தாவு சலைமிரலி என்று சொல்லக்கூடிய ஒரு சகா கேள்விப்பட்டிருக்கிறோம். அத்தாவு சலைமிரலி என்று சொல்லக்கூடிய சகா அன்பாளர்களை படிப்படை வரக்கூடிய சம்பவங்கள். அவர் பாருங்க, அவருடைய தொழில் என்னன்னு கேட்டுச்சுன்னா, இந்த போர்வை இருக்கிறதல்லவா, போர்வைகளை எல்லாம் எம்பிராய்டரி செய்து அழகுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். ஒரு முதலாளி வர சுருக்கமா சொல்லி இருக்கும் செய்தியை பார்க்கலாம். ஒரு முதலாளி வர நிறைய போர்வை கொடுத்துட்டு அத்தாவே எனக்கு நெய்துதாங்க. இவர் பொருளாதாரத்தை பேசி வாங்கிட்டு போறாரு. சில நாட்கள் கழித்து விடுகிறாரு. அந்த முதலாளி வர்றாரு, அந்த போர்வையை கொண்டு வந்து கொடுக்கிறார். அத்தாவை சலைவர்களாங்க. அந்த போர்வை எடுத்து உதவி பார்க்கிறாரு. அத்தாவை சலை முன்னாடியே அந்த முதலாளி பார்க்க பணம் கொடுக்குற முதலாளி பார்ப்பாங்க. எடுத்து உதவுறாங்க. நெய்து இருக்கிறார். ஆனா நெய்தருக்கு நல்லா இருக்கு. ஆனா இவருக்கு கூட பிடிக்கலாம். பாப்பாடியா நல்லா இருக்கு பாய், இருந்தா கொஞ்சம் மாற்றம் முன்னாடி உதவிக்கு அவர் முன்னாடி காமிச்சிட்டு பாக்குறாரு. பார்த்த உடனேயே அத்தாவை என்ன மனசுக்கு பிடிக்கல இதைத்தாங்க சொல்றாரு. இதை சொல்லிய உடனேயே அத்தாவும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் இருக்காங்க அழுகிறதுக்கு.
நம்ம எல்லாம் காரணத்தோடு அழக்கூடியவர்கள். நம்ம ஒண்ணு நோய்வாய்ப்பட்டால் அழகும், ஒண்ணு பொருளாதாரம் இழப்பு ஏற்பட்டால் அழகும், வழிமுறை பெயர் வைத்துக் கொண்டிருக்க கூரைகள் செய்ய வேண்டிய பணியை செய்யாத காரணத்தினாக விடுகட்டான அனாச்சாரமான அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய காரியங்கள் செய்வதால்தான் நம்ம காலத்துல வந்து இதெல்லாம் தவறு, அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் தான் நம்முடைய மார்க்கம், அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி என்று சொல்லி வந்து இன்றைக்கு பல புரட்சி ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா, தொழில் வளர்ந்திருக்கிறதா இல்லையா? இன்னும் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு ரெண்டு நகை போட்டு பார்க்கணும் என்ற ஆசை இருக்குமா இருக்காதா? எவ்வளவு ஏறிட்டு இருக்கு. சொந்த வீடு, இடம் வாங்கி வீடு கட்டுறது எல்லா ஆசையும் இருக்கும் மனிதர்களுக்கு. ஆனால் முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதை நினைத்து அழுதுகிட்டே இருப்போம், அதை நினைத்து வந்துகிட்டே இருப்போம். ஆனால் சகாபாக்கள் அப்படி இல்லை. அவருடைய அழுகைகள் எல்லாம் ஆபத்தை குறித்துதான் இருந்தது. எல்லா நல்லா இருந்து பாருங்க, எல்லாம் எனக்கு உலகத்தில் எனக்கு வீடு வேணும், எனக்கு வாகனம் வேணும் இல்லையே. நல்ல பிள்ளைகளை தாயெல்லாம் செல்வத்துக்காக பொறாமப்படுவார்கள். எதற்காக தெரியுமா? அவர் தர்மம் செய்கிறார், அதே ஒன்று நான் கிடைத்தால் தர்மம் செய்ய, இதுக்கு பொறாமப்படலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பொறாமை எப்படி இருக்கு? நம்ம கூடயே இருந்தவன் தானே இவனுக்கு எப்படி இவ்வளவு ஒரு வளர்ச்சி, நம்ம போல தொழில் செஞ்சுட்டு இருக்கான், என்ன போல படி வியாபாரம் பண்றான், என்ன போல ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறான், என்ன போல நிகழ்ச்சி பண்றான், ஆனா எங்குடைய இருக்கிறான். ஆனா அவருடைய வளர்ச்சி வாரி பெருத்த வளர்ச்சி இருக்கிறது. என்ன காரணம்? அலசி ஆராய்ந்து அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும். இதுதான் நம்மளுடைய பொறாமையாக இருந்தது. சகாபாக்களுடைய பொறாமை எப்படி என்ன? அவங்ககிட்ட கொடுக்குறானா அவனோட அதிகமான கொடுக்கணும் என்ற சிந்தனை. அத்தான் சிலைகள் அழுகிறாங்க. அழுத உடனேயே அந்த தோழர் கேட்கிறாங்க, ஏங்க அழுகிறீங்க? சகாபாக்களுக்கு ஆச்சரியம், ஏங்க அழுகிறீங்க? இல்ல இல்ல, நான் இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை நினைத்து பார்க்கிறேன். நம்ம நினைப்போமாங்க? நம்ம நினைப்போமா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பார்க்க சாதாரண கோர்வை உதரும் பொழுது அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இல்ல அரசாங்கம் கியாமாவிலே ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் கொண்டு வைப்பார். ஒவ்வொருவரையா அல்லாஹ் விசாரிப்பார், எல்லாத்தையும் விசாரிப்பார். என்னுடைய தவறு வரும், என்னையும் அத்தாவே என்று என்னுடைய வாப்பாவுடைய பெயரை சொல்லி என்னை சேர்த்து அல்லாஹ் அழைப்பார். நானும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்பேன். அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் கேட்பார், அத்தாவே நீ தொழுதாயா? அத்தாவே நீ நோன்பு நோற்றாயா? அத்தாவே நீ சதக்கா கொடுத்தாயா? அத்தாவே நீ குர்ஆனை ஓதினாயா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பான். நானும் ஆம். அத்தாவே நீ தொழுதாயா? அல்லாஹ் நான் தொழுதேன், பரலான தொழுகை தொழுதேன், ரமலானுடைய காலகட்டத்தில் தொழுதேன், நஃபிலான தொழுகை தொழுதேன், எல்லாம் தொழுதேன். அத்தாவே நீ தொழுதாயா? நான் தொழுதிருக்கிறேன். நீ தொழுது உண்மைதான் அத்தாவே, ஆனால் அந்த தொழுகையில இகலாஸ் இல்லையே. அல்லாஹ் கேட்டு விடுவானோ? எப்படி மறுமையோடு சிந்திச்சு பார்க்கறாங்க பாருங்க. இதுதாங்க அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் உங்களை இந்த உலகத்திலே சுய பரிசோதனை செய்து கொள்கிறார் சொல்றாங்க இல்லையா? சுய பரிசோதனை நீதிமன்றத்தில் நிற்க போகிறோம். அல்லாஹ் கேட்பானோ? இகலாஸ் இல்ல, நிறைய வர்ற தொழுகைக்கு தக்பீர் கட்டு தொழுகிறோம். தொழுகை நிற்கும் பொழுது ஏனோதானோ என்று தொழுகிறோம். வண்டியை கூட்டுனா இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணா இல்லையா, வீடு கூட்டுனா இல்லையா, சைத்தான் வந்து வந்து வசுவார். ஏதோ சிந்தனையோடு தொழுகிறோம் போகிறோம், இகலாஸ் இல்லையே என்று சொல்லி விடுவார். அத்தாவே நீ நோன்பு நோற்றாயா? எல்லாரும் நோன்பு நோற்றேன், அல்லாஹ்வுக்கு தெரியும் நோன்பு நோற்றேன். நம்மகிட்ட கேட்பான், 30 நோன்பு நோக்கிறோம், நோன்பு நோற்று உண்மைதான். ஆனா அல்லக்கும் தத்தக்கூன், இறையச்சம் ஒன்றிடத்தில் இல்லையே, தக்குவா இல்லையே. சிந்திச்சு பாருங்க. அத்தாவும் சலுகையில சொல்றாங்க, தக்குவா இல்லையே. தக்குவாவுடைய மாதம் தான் இந்த மாதம், தன்னை பரிசோதனை செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த ரமலானுடைய மாதத்துல புரிதலுக்காக சொல்கிறேனே, நம் கண் முன்னால் விதவிதமாக உணவுள்ளக்கூடிய நம்ம மற்ற மாதங்களிலேயே யாருக்காவது கொஞ்சம் கற்று வச்ச தமக்கக்கூடிய தின்னக்கூடியவர் நம்ம. இந்த ரமலானிலே சிக்கன் இருந்து எல்லா வகையான உணவு விற்கிறாங்க. கலாலான மனைவி, திருமணம் முடிந்த மனைவி, ரூமுல சுத்தி இருக்கிறாங்க, யாரும் இல்ல. ஒரு அறையில மனைவியும் நானும் மட்டும்தான் இருக்கிறேன். அங்க நோன்பு இருக்கிறேன், யாரும் பார்க்கல. இருந்தாலும் நோன்பு இருக்கிறேன், யாரும் பார்க்கல. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு தொழுவது குருவி இருக்கிறது, என்னுடைய தேவை நிறைவேற்றுவது
எங்களுக்குள் இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவி, ஹலாலாக்கப்பட்ட கணவர் தொடமாட்டோம், உண்ண மாட்டோம், பருக மாட்டோம். காரணம் என்ன? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். காரணம், நோன்பு வைத்திருக்கிறேன். இதே அல்லாஹ் தானே ஏழைய மாதத்தில் இருக்கிறான், சவ்வாலில் இருக்கிறான், துர்கதாவில் இருக்கிறான், தூரத்தில் இருக்கிறான். சிந்திச்சு பாருங்களேன். இதே அல்லாஹ் தானே துணைக்கு வர்றவர்களே, இதே அல்லாஹ் தானே மற்ற மாநிலங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த சிந்தனை சகாபாக்கள் இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்பார்கள். நம்ம மதரசாக்கு அனுப்புறோம், நம்ம படிப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறோமா? அவங்க வெளிச்சம் கிடைக்க அவங்களுக்கு, நமக்கு போத தெரியல. இருந்தாலும் என்னவெல்லாம் தமிழ்ல படிப்பதற்காக ரமலான் இமாம்கிட்ட கூப்பிட்டு, இமாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. 28 அச்சரம் இருக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அவருக்கு நன்மை. நம்ம படிச்சோம், திக்கி படித்தால் 2 மடங்கு கூலி என்று சொன்ன மார்க்கம் அல்லவா இது? ஏன் இதை நம்ம முயற்சி எடுக்காம இருக்கிறோம்? எத்தனை ரமலானை வீணாக்கி சிந்திச்சு பாருங்களேன். அன்பானவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களாவது இந்த ரமலானை தாளாக்காமல் நம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு நம்முடைய செயல்பாடுகளை அழகான முறையில அமைத்துக் கொண்டு ஏழை ரமலானை இஹ்லாஸோடும் தக்வாவோடும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளாக முதல் சும்மாவை நிறைவு செய்கிறேன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك مجيد. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, முதல் ஜுமா வரையில ரமலானிலே நாம் எந்த வகையினர் என்று சொல்லி ஒரு 4 விஷயத்தை போட்டோம். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறோம். நம்ம எந்த வகையினர் என்பதை சுய பரிசோதனை செய்து, முதல் வகையினரா அல்லது 2வது வகையினரா அல்லது 3வது வகையினரா அல்லது 4வது வகையினரா? அதே போன்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, திருப்பூர் நம்முடைய ஜமாத்தை சேர்ந்த பைத்துல் மாலுக்காக இந்த வார ஜுமா வசூல் எதிர்க்கப்படுகிறது என்று அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரை நம் செல்வங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் பெருமளவு அல்லாஹ் அதை உயர்த்தி காட்டுவதாக சொல்லி காண்பிக்கிறார். அது குறிப்பாக ரமலான்ல பொறுத்தவரை அது ஒன்று தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வளர்ப்பதாக நம்மால் காண முடியும். எவ்வளவு கொடுத்தால் சரி, அல்லாஹ் நம்மளை நிம்மதியா வச்சிருக்கிறாங்க, எந்த குறையில்லாம. சில நபர்களை பாருங்கள், உண்ணுவதற்கு உணவு இல்லாமல், இருப்பதற்கு இடம் இல்லாமல், கை இல்லாமல், கால் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில நபர்கள் பார்வை இல்லாமல், நடப்பதற்கு கால் இல்லாமல் கூட இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். பயம் அவங்களுக்கெல்லாம் நமக்கு எல்லாம் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நிம்மதியான வாழ்க்கை குறிப்பிடும் ஒரு நூலில் சந்திரிச்சு கேட்டேன். ஆதமுடைய மகனை பொறுத்தவரைக்கும் சொன்னாங்க, ஒரு புரியுது சொல்றேனே, ஒரு வீட்டை கட்டுறோம், வீடு இல்லாம இருக்கிற மனிதத்தை போய் நம்ம கேட்டீங்களே, ஒரு சின்னதா ஒரு 10க்கு 10 ரூபா ஒரு வீடு சொந்தமா இருந்தா நல்லா இருக்கும். நம்ம சம்பாதிச்சு நல்லா தந்துடும். 10க்கு 10 இருக்கும்போது நமக்கு நெருக்கடியா தெரியும். மனிதனுடைய இருக்க நம்மளே சொல்லுவோம், என்னடா இது, இங்கிருந்து பணம் வந்து தெரியாது, காட்டி கூட்டி காட்டுவோம். மாத்திரமாலையா அவன் பேச்சு மாறுது, அவனோட நகம் மாறுதுங்க. நம்மளே சில பேர் இருக்காங்க, அவன் கூட ஒட்டி அவன் தப்பு செஞ்சாலும் ஆதரிக்க, அவன் தப்பே செய்வான், அவனை ஆதரிச்சு பேசுறது. இது இஸ்லாம் காணிச்சு தரல. இஸ்லாம் காணிச்சு தரல. திடீர்னு ஒரு வீடு 2 வீடு இருக்கு, அல்ல பழக்கத்தை கொடுப்பான். சில நபர்களுக்கு வழிகேடுக்கு பாத்திரமா இல்லையா, நிறைய வாரி வாரி கொடுப்பான். அதே வேலை செய்ய நமக்கு கிடையாது. அப்படியே வீட்டையெல்லாம் கட்டுவோம். வீட்டையெல்லாம் கட்டி முடிஞ்ச உடனேயே அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நமக்கு பிடிக்கும். கொஞ்சம் அதிகமா வந்த உடனேயே இங்க இருக்கிற மக்களை நமக்கு பிடிக்காம, இங்க இருக்கிறவங்களே சரியில்லை, நான் அந்த சைடு தனியா போய் வீடு கட்டி இருக்கு, இந்த குரங்கு மொத்த குரங்கு தாவிட்டு இருக்குமே, அதே போல அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பிடிக்கும். பணம் கொஞ்சம் அதிகமானதுக்கு அப்புறம் இவங்க பேச்சு சுத்தமா யாருமே சரியில்லை, இந்த வேலையாவே சரியில்லை. நான் அந்த விஐபி நகர் இருக்கு, அந்த ஊர் இருக்கிறப்ப ஏன் தனியா இருக்கிறேன், யாரு போக வேண்டாம், யாரு வர வேண்டாம், நம்மளே வச்சு எல்லாம் நினைக்கலாம், நம்மளே பார்த்துக்கலாம். மதுத்தாப்பான தொழிலுக்கு கூட ஆக மாட்டான். ஒரு கட்டத்துல வீட்டையும் கட்டுவான், அதுவும் பத்தாது, எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. போதுன்னு சொல்லுவா. எது தெரியுமா, சாப்பாட்டை மட்டும் போதும். 3 நாள் பட்டி கிடந்து 4வது நாள் 4 நாள் சாப்பாடு ஒட்டுக்க போட்ட திங்கப்பா, என்ன இருக்குதோ அதை தத்துவோம், ஒரு எடுத்துருவோம். ஆனா பணத்தை பாருங்க, எவ்வளவு குறைச்சினாலும்
இன்னும் கொஞ்சம் தாழ்ந்தான் கேட்போம். அவர் சொல்ல சொன்னாங்க, ஆதனுடைய மகனுக்கு அந்த சம்பாதித்தை குறித்து அல்லாஹ் கேட்பார். அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது என்னுடைய சதக்காவை உதாரணத்துக்கு என்கிட்ட செல்லும் 5 லட்சம் இருக்கு, நான் சதக்கா கொடுக்காம வச்சிருந்தா என்னுடைய உறவு இருப்பார், அல்லாஹ் சதக்கா தரக்கூடிய நபர்கள் சபையில் இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஓடிடுவார்கள். ஏன்னா என்னுடைய சதக்காவை அவள் பதுக்கி வைத்திருக்கிறார். பார்க்கிறத சொல்லுது, என்னுடைய சதக்காவை பதித்து வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சிட்டோம் 5 லட்சம் ரூபாய் இருக்கிறதுக்கு முன்னாடி சதக்கா எவ்வளவு? 1,00,000க்கு 2,500 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்குதுன்னா அது என்னுடைய அல்ல, அடுத்தவருடைய சதக்காவை நான் பதுக்கி வைத்திருக்கிறேன். அது மகனினாலே அவன் அடுத்தவருடைய பொருளாதாரம் அல்ல, நம்முடைய பொருளாதாரம் அல்ல. அவனுக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். அதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆகவேதான் எங்கெல்லாம் தொழுகை பற்றி சொல்கிறதோ அங்கெல்லாம் ஜக்காத்தை பற்றி எல்லாம் பேசுவான். தொழுகையும் ஜக்காத்தையும் கடைபிடிங்கள், நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுவார். அன்பாளர்களே, ஏழையை தப்பு சொல்லுவாங்க, வசதியில் ஒரு கட்டாயம் அல்லாமல் சொல்லியாக வேண்டும். ஆகவே வைத்துல் மாலுக்காக எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய, இதுக்கப்புறம் இருக்க போறது கொடுத்து பாருங்கள, நாளைக்கே மொத்த மனசு ஒரு ஆளுங்க எல்லாரும் சொல்லுவாங்க, கொடுக்காதவே வாரி வாரி கொடுத்தா போயிட்டாங்க இல்லையா? அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை முடிஞ்சு வச்சுங்க. கொஞ்ச நாள் அதுக்குள்ள பகைமை, வெறுப்பு, காழ்ப்புணர்வு இதெல்லாம் தூக்கி சகோதரத்து வரலாங்க, எல்லாத்தையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக நான் மௌத்தா போட நீங்களும் தொழில் பிடிக்கணும், நீங்க மௌத்தா போட நானும் தொழுகணும். உங்களுடைய கோபங்கள், ஆர்வம், பாவங்கள் எல்லாம் செய்து நான் எப்படி என்னோட ஜனாசாம நடிக்க போற சொல்லி பாருங்களேன். வெறுப்போடு ஒரு ஜனாசாவில் நின்று தொழுகை நடத்த முடியுமா? பிரார்த்தனை செய்ய முடியுமா? முடியாது இல்லைங்க. அந்த வெறுப்பு காழ்ப்புணர்வை பற்றி பேசுவோம். அப்படிப்பட்ட ரமலானியாக இந்த ரமலானை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக தஸ்ஸமீஉல் அலீம் வதுபலினா இன்னக தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இன்னனா ஆமன்னா வஃபிர் லனா துனுபனா வகினா அதாபன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அதாபன்னார் அல்லாஹும்ம ஜன்னிப்னா அன்-நார் அல்லாஹும்ம ஜன்னிப்னா அன்-நார் அல்லாஹும்ம ஜன்னிப்னா அன்-நார் வ ஆখিরু தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.